வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். பொங்கல், மாட்டுப் பொங்கல், காணும் பொங்கல் என தொடர் விடுமுறை காரணமாக சென்னையில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு சென்ற மக்கள் விடுமுறை முடிந்து மீண்டும் சென்னை திரும்புகின்றனர். இதனால் அனைத்து ரோடுகளிலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. கடந்த 2 நாட்களாக வெறிச்சோடி கிடந்த அனைத்து ரோடுகளிலும் தற்போது போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் ஊர்ந்து செல்கின்றன. அரசு சார்பில் சிறப்பு பஸ்கள் இயக்கப்பட்டு வந்தாலும் ஏராளமானோர் கார்களில் வருவதால் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க இயலவில்லை. நெரிசலை குறைப்பதற்காக சென்னை நோக்கி வரும் கனரக வாகனங்கள் செங்கல்பட்டு அருகே வாலாஜாபாத் வழியாக சென்று சென்னை வருகின்றன. பாதுகாப்பு பணியில் செங்கல்பட்டு, தாமரை போலீசார் ஈடுபட்டுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் பச்சக்குப்பம், சின்ன கொம்மேஸ்வரம் பகுதிகளில் பாலாற்றில் தண்ணீர் கரை புரண்டு போடுகிறது. அதனை பயன்படுத்தி தோல் தொழிற்சாலைகள் கழிவுநீரை சுத்திகரிப்பு நிலையத்திற்கு அனுப்பாமல் தோல் கழிவுநீரை நேரடியாக இரவு நேரத்தில் பாலாற்றில் திறந்துவிடுகின்றனர். இதனால் வெள்ளை நிற நுரை பொங்கி துர்நாற்றத்துடன் பாலாறு செல்கிறது. தொடர்ந்து நிலத்தடி நீர் மற்றும் குடிநீர் பாதிக்கப்பட்டு மாசடைந்து வருவதை தடுக்க கோரி விவசாயிகள் மற்றும் கிராம மக்கள் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை. பாலாற்றை மாசுபடுத்துவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என கலெக்டர் பலமுறை எச்சரித்தும் யாரும் கண்டு கொண்டதாக தெரியவில்லை. மாசு கட்டுப்பாட்டு வாரியம் என உள்ளதா என்று கேள்வி கேட்கும் அளவிற்கு செயல்பாடு மிகவும் மோசம் என விவசாயிகள் குற்றம் சுமத்தினர். விவசாயிகள் மற்றும் அப்பகுதி மக்கள் திரண்டு போராட்டங்கள் அறிவிக்கும் முன்பு மாவட்ட நிர்வாகம் தொழிற்சாலைகளுக்கு கட்டுப்பாடு விதிக்க வேண்டும் என வலியுறுத்தினர். மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் மாடு முட்டி உயிரிழந்த வீரருக்கு நிவாரணம் கேட்க சென்று தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினரை கலெக்டர் சங்கீதா அவமானப்படுத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. அவரை கண்டித்தும் ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கிட வலியுறுத்தியும் கலெக்டர் ஆபீஸ் முன்பு தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஒரு 3 லட்சம் ரூபாய் வாங்குவதற்கு நவீன் என்ற ஒரு பையன் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டிலே உயிரிழந்திருக்கிறார். அவருக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் வாங்கியதற்கு 3 நாள் 4 நாள் நாங்கள் இங்கே போராட்டம் நடத்தி அந்த நிதியை பெற வேண்டியிருக்கிறது. இந்த முறை ஜல்லிக்கட்டிலே 7க்கு மேற்பட்டவர்கள் தமிழ்நாடு முழுவதும் இறந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு உரிய நிவாரணத்தை அரசாங்கம் வழங்க வேண்டும். வருங்காலங்களில் ஒரு நாள் காப்பீட்டு திட்டத்தை அனைத்து வீரர்களுக்கும் மாடுகளுக்கும் வழங்க வேண்டும். அரசு தான் இதை முன்னெடுக்கணும். அரசாங்கத்திட்ட ஜல்லிக்கட்டை நடத்தக்கூடிய பேரவைத் தலைவர்கள் எல்லாம் பேசிக்கிட்ட பொழுது யாராவது இன்சூரன்ஸ் போட்டால் நீங்கள் உள்ள பாடுபடி வீரர்களை உள்ள இறக்குங்க, இல்லைன்னா இறக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. இது எந்த விதத்தில் ஒரு வீர விளையாட்டு என்பது தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டு. சிலம்பு, கபடி, ஜல்லிக்கட்டு போன்ற நிகழ்வுகள். இந்த நிகழ்வுகளை அரசாங்கம் தான் பாதுகாக்க வேண்டும். அரசாங்கம் பாதுகாக்காமல் அந்த மாடுபிடி வீரர்களை காவல்துறை கொண்டு அடிப்பதும் அவர்களை சாதி ரீதியாக நடத்துவதும் என்பது இது ஏற்புடையதல்ல. காரணம் கேட்டு மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அம்மாவை போய் பார்க்க போனோம். அவங்க போனதுலேருந்தே மரியாதை கொடுக்கல. மாடு குத்தி செத்தவங்களுக்கு நாங்கள் என்ன செய்ய முடியும்னு கேட்குறாங்க. நான் எப்படி நிவாரணம் கொடுக்க முடியும்னு கேட்குறாங்க. அது விளையாட்டு பிரிவில் வராது. நீங்கள் முதல்ல எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க.
நான் சொன்னேன், அம்மா நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாம், முதல்வருக்கு நாங்கள் கடிதம் வச்சுருக்கோம், இதை முதல்வருக்கு நீங்கள் எடுத்து சொல்லுங்கண்டா, நீங்கள் யார் உங்களை மாடு பிடிக்க வர சொன்னதுன்னு கேட்குறாங்க. செத்தது தான். நான் சொன்னேன், அம்மா நீங்கள் வந்து பல்வேறு நிவாரணம் கொடுக்குறீங்க, அதில் ஒரு நிவாரணமாக நீங்கள் கொடுங்கம்மா, நாங்கள் ரிக்வஸ்ட்டாக தான் கேட்க வர்றோம் அப்படின்னு நான் சொன்னதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, மாடு பிடிச்சி செத்தவனுக்கெல்லாம் நாங்கள் தர முடியாது, இங்கே உங்களை யார் வர சொன்னால் உங்கள் ரிஸ்கில் நீங்கள் வர்றீங்க, நீங்கள் சாகணும்னு சொல்லி வர்றீங்க, அதுக்கு நாங்கள் பொறுப்பேற்க முடியாது அப்படின்னு சொல்லி பொறுப்பில்லாத இந்த மாவட்ட தலைவர் வந்து எங்களுக்கு பதில் சொல்கிறாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம்மா, நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாம், தமிழக முதல்வருக்கு நாங்கள் ஒரு கடிதம் வச்சுருக்கோம், இந்த கடிதத்தை நீங்கள் அனுப்புங்கன்னு சொன்னதுக்கு நீங்கள் எல்லாம் வெளியே போகிறீங்களா, உங்களை அப்புறம் ரிமாண்ட் பண்ணவான்னு கேட்குறாங்க. போலீஸு காவல்துறைக்கு நாங்கள் கட்டுப்பட்டு மரியாதை நடக்கக்கூடியவங்க, ரிமாண்டுக்கு பயந்தவங்க இல்லை. ஒரு நல்ல விஷயத்துக்காக ரிமாண்ட் ஆனாலும் எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை. ஆனால் இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் நான் என்ன சொன்னேம்மா, நாங்கள் வந்து ஒரு இறந்தவனுக்கு நீதி கேட்டு வந்திருக்கோம்மா, நீங்கள் ஏன் எங்கள் கூட சண்டைக்காரங்க மாதிரி பேசுகிறீங்கன்னா நான் அப்படி தான் பேசுவேன். ஒரு திமுகவினுடைய மாவட்ட செயலாளர் மாதிரி இவங்க நடந்துக்கிறாங்க. இந்த மாவட்ட தலைவர் ஆட்சி இங்கே இருக்கிற வரைக்கும் நல்லது சத்தியமாக நடக்காது. மதுரை மாவட்ட மக்களுக்கு உயிரிழந்தவனுக்கு ஒரு நிவாரணம் கேட்டு போனவங்களை மரியாதை இல்லாமல் நடத்தி இவன் பேசி ரொம்ப தவறாக நடந்துக்கிட்டாங்க இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர். நான் இந்த இறந்தவங்களுக்கு தான் நிவாரணம் கேட்டேன், பல்வேறு நிவாரணம் கொடுக்குறீங்க, நீங்கள் கொடுங்கன்னு சொன்னதுக்கு சாகரவே செத்தது தான், நாங்கள் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லி ஒரு பதில் சொல்லி அனுப்புகிறாங்க. அதை சொல்கிறதுக்கு இவங்க முதலமைச்சர் கிடையாது, மாவட்ட ஆட்சித்தலைவர். இவங்க யார் முடியாதுன்னு சொல்ல முடியும்? நாங்கள் தமிழக முதல்வருக்கு நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கோம், அதைத்தான் அவங்க செய்யணுமே தவிர இவங்க எதுக்கு எங்களை ரெஃப்யூஸ் பண்ணி உங்களை ரிமாண்ட் பண்ணிடுவேன் வெளியே போங்கன்னு சொல்லி அவமானப்படுத்தி அனுப்பிச்சிருக்காங்க. கேரள மாநிலம் பாரசாலை மூரியங்கரையை சேர்ந்தவர் ஷாரோன் ராஜ். 2022 திங்கள் சந்தை அருகே நெய்யூரில் தனியார் கல்லூரியில் ரேடியாலஜி இறுதி ஆண்டு படித்து வந்தார். கல்லூரிக்கு பஸ்ஸில் வந்து சென்றபோது களியக்காவிளை அருகே ராமவர்மன் சிறையை சேர்ந்த கிரீஷ்மா என்ற மாணவியுடன் பழக்கம் ஏற்பட்டு காதலாக மாறியது. இதற்கு கிரீஷ்மாவின் பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்தனர். மேலும் பிப்ரவரியில் ராணுவ வீரர் ஒருவருடன் கிரீஷ்மாவிற்கு திருமண நிச்சயதார்த்தம் நடந்தது. இதனால் கிரீஷ்மா தன் காதலன் ஷாரோனுடன் தொடர்பை குறைத்தார். ஆனால் ஷாரோன் தொடர்ந்து அவருடன் பேச முயற்சித்தார். இருவரும் நெருக்கமாக இருந்த போட்டோக்கள் ஷாரோனிடம் இருந்ததால் அவரை கொலை செய்ய திட்டமிட்டார். குளிர்பானத்தில் ஸ்லோ பாய்சன் கலந்து கொடுத்தார். அதில் ஷாரோனுக்கு உடல் நலம் குன்றியது. பின்னர் வீட்டிற்கு அழைத்த கிரீஷ்மா கஷாயத்தில் விஷம் கலந்து கொடுத்தார். வாந்தி எடுத்த ஷாரோன் திருவனந்தபுரம் மருத்துவக் கல்லூரியில் அனுமதிக்கப்பட்டு இறந்தார். விசாரணையில் உண்மை தெரிந்ததும் பாரசாலை போலீசார் கிரீஷ்மாவை கைது செய்தனர். இந்த கொலை வழக்கில் கிரீஷ்மாவுடன் சேர்த்து அவரது தாய் சிந்து, மாமா நிர்மல்குமரன் நாயர் ஆகியோரையும் போலீசார் கைது செய்தனர். இந்த வழக்கு நெய்யாற்றின் கரை கூடுதல் அமர்வு கோர்ட்டில் நடைபெற்று வந்தது. பல்வேறு கட்ட விசாரணைக்கு பிறகு குற்றம் சாட்டப்பட்ட கிரீஷ்மா அவரது தாய்மாமன் நிர்மல் குமரன் நாயரை குற்றவாளிகளாக கோர்ட் அறிவித்தது. கிரீஷ்மாவின் தாயார் சிந்து விடுதலை செய்யப்பட்டார். குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கான தண்டனை விவரத்தை கோர்ட் இன்று அறிவித்துள்ளது. அதன்படி காதலி கிரீஷ்மாவிற்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. மேலும் அவரது மாமன் நிர்மல் குமரன் நாயருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது.